வெல்கம் டு COS. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. வேர்க்கடலை கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டையிலே நிறைய வகையாக செய்யலாம். தேங்காயும் வெல்லமும் வச்சு செய்யலாம் பூர்ணம். அப்புறம் கடலப்பருப்பு வச்சு செய்யலாம், பாசிப்பருப்பு வச்சு செய்யலாம். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை வச்சு கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து ஆற விட்டு நல்லா தோல் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம். நல்லா வறுத்துடுங்க. ஒரு கப்பு மாவு, நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் எடுத்துங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், இது வேணும்னா ஊற்றுங்க. இது ஊற்றுனா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வருங்கிறதுக்காக நான் ஊற்றுறேன். தேவையில்லைன்னா விட்டுறலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்துக்கிட்டு பிசைங்க, ரொம்ப ஊற்றிடாமல். பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மூடி வச்சோம்னாக்கா அப்படியே நல்லா இதாகிடும். அது மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்து நம்ம ஆறினோடனே கையால் நல்லா இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் பதம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வேர்க்கடலையே இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொரப்பாக தூள் செஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப நைஸாக பண்ணாதீங்க, இந்த மாதிரி இருக்கட்டும். இதே அளவுக்கு வெல்லம் போட்டுக்குவோம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. அதையும் தூள் செஞ்சு அதோட கொட்டி ஒன்றா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வேர்க்கடலையும் வெல்லமும் வச்சு செஞ்சால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை எடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இதை நான் அப்படி கையாலேயே செஞ்சுருவேன். உங்களுக்கு இப்படி வரலன்னாக்கா நீங்கள் ஏதாவது இலையில வச்சு தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஒரு கவரில் வச்சு தட்டிக்கலாம். பால் கவரு ஏதாவது கவர் மேலே வச்சு கூட எண்ணெய் தடவிட்டு அது மேலே வச்சு தட்டிக்கங்க. இப்போ இது உள்ளார பூர்ணம் வச்சுக்கலாம். இப்போது இதை இந்த ஓரத்தில் நல்லா ஒட்டி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை. இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். செஞ்சாச்சு பாருங்கள். தண்ணி கொதிக்க வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்துடுச்சு பாருங்கள் கொழுக்கட்டை. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா சாஃப்டாக. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.